அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் பொழிய வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்று பேசப்போகும் விஷயங்கள் மனதை கணக்க செய்பவை, நீதிக்காக இயங்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் வேதனையையும் தொடுபவை. பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் இரக்கமற்ற தாக்குதல்கள் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நீடித்தன. கொலைவெறி, பட்டினி, மருந்து இல்லாய்மை, எல்லா விதமான கொடுமைகளுக்கும் ஆளானவர்கள் நம் சகோதர சகோதரிகள். ஆனால் அந்த இருண்ட காலத்திற்கு பிறகு இப்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இன்று அந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 140வது நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் காசாவில் என்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன? காசாவை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்ன நடக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகளையே நாம் இன்று ஆராயப் போகிறோம். இருப்பினும் முக்கிய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பார்க்க வேண்டியுள்ளது. பகுதி 1. ட்ரம்பின் நாடக அரங்கேற்றம், காங்கிரஸில் வெடித்த காட்டுத்தீ. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் செயல்பாடுகள் எப்போதும் 2 விதங்களில் இருக்கும். ஒன்று மிகவும் தீவிரமான உச்சகட்டமான விஷயமாக இருக்கும், இல்லை என்றால் உச்சகட்ட நகைச்சுவையாக இருக்கும். இல்லை, உச்சகட்ட நகைச்சுவை என்று சொல்லப்பட்டு அதற்குள் ஒரு தீவிரமான அர்த்தம் பொதிந்திருக்கும். இந்த 2 வகைகளில் தான் அவரது பேச்சுக்களும் செயல்களும் அமைந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு முறை சொன்னதையே மறுத்து அடுத்த நிமிடமே தலைகீழாக பேசும் தன்மை கொண்டவர். இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியை மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனை கூட நம் வாழ்நாளில் மிக மிக அரிதாகத்தான் பார்த்திருப்போம். இத்தகைய குணங்கொண்டவர்களில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவரில் ஒருவர் இருப்பார்கள். தமிழ்நாட்டில் ராஜாவை பார்க்கலாம், இலங்கையில் விமல் வீரவன்ச போன்ற ஒருவரை பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு நாட்டின் முழு அதிபராக, உலகின் மிக சக்தி வாய்ந்த நபராக இப்படிப்பட்ட குணங்கள் அனைத்தையுமே ஒரு சேர கொண்டு வரை நாம் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை யாராவது கோபப்படுத்தினால் என்ன நடக்கும்? அவருடைய கோபம் உச்சகட்டமாகத்தான் மாறும். அப்படித்தான் நடந்தது. அமெரிக்கா காங்கிரஸில் அதிபர் ட்ரம்ப் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவருக்கு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்த 2 பெண் எம்பிக்கள் அங்கு இருந்தனர். அவர்கள் பெயர் ரஷீதா தலைப் மற்றும் இல்ஹான் உமர். அதிபர் ட்ரம்ப் சுமார் 50 நிமிடங்களுக்கு மேலாக உரையாற்றிக் கொண்டிருந்த போது இந்த 2 பெண்மணிகளும் அவர்களை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் ஒவ்வொரு செயலும் ட்ரம்புக்கு ஒரு கொசுவைப் போல, மாட்டைப் போல தாங்க முடியாத எரிச்சலை உண்டாக்கியது. ரஷீதா தலைப் அவர்கள் பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர். அவரது குடும்பம் பாலஸ்தீனத்தில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள். இல்ஹான் உமர் அவர்கள் சோமாலிய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர். இருவருமே அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து அங்கேயே கல்வி கற்று தேர்தலில் போட்டியிட்டு மக்களின் ஆதரவை பெற்று அமெரிக்காவின் மிக உயரிய சட்டமன்றமான காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து அதிபர் ட்ரம்பின் பேச்சை இடைமறித்து கேள்வி எழுப்பி அவரது கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தனர். இதனால் கோபம் உச்சத்தை அடைந்த ட்ரம்ப் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து தொடங்கினார். குறிப்பாக இந்த 2 காங்கிரஸ் உறுப்பினர்களும் அமெரிக்கர்களை கொலை செய்கிறீர்கள் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டை வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் முன்வைத்தார்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு உண்மை. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை குறிப்பாக மத்திய கிழக்கில் எத்தனையோ அப்பாவி மக்களின் உயிரை பறித்திருக்கின்றன என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதை தாண்டி இல்ஹான் உமர் பேசிக் கொண்டிருந்த போது, நேருக்கு நேர் நீர் ஒரு பொய்யர் என்று ட்ரம்பிடமே சொன்னார். இதை யோசித்து பாருங்கள். உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபர். உலக நாடுகள் பல அவர் முன்னடங்கும். ஆனால் அந்த அதிபருக்கு முன்னாக நேராக நீர் பொய்யர் என்று சொல்லும் துணிவு, இது சாதாரண விஷயமா? இந்த துணிவு தான் இல்ஹான் உமரை வேறுபடுத்தி காட்டுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரம்ப் தனது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியலில் ஒரு பதிலை வெளியிட்டார். அதில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த 2 காங்கிரஸ் பெண்மணிகளும் பைத்தியக்காரர்களைப் போல இரத்த தோய்ந்த கண்களுடன் காட்சியளித்தார்கள். அவர்களின் கண்கள் எனக்கு இரத்தம் போல தெரிந்தது. இப்போது இதை ஒரு முறை வாசித்து பாருங்கள். எவ்வளவு தீவிரமாக ஒரு அதிபர் பேசுகிறார், ஆனால் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய நகைச்சுவை மிகுந்துள்ளது பாருங்கள். ஒரு நாட்டின் அதிபர் எதிர்க்கட்சி எம்பிக்களை பற்றி இப்படி விவரிக்க முடியுமா? அவர் மேலும் கூறுகையில், இவர்கள் இருவரையும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். வெளிப்படையாக சொல்வதானால் இவர்களை ஒரு பைத்தியக்கார மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும். இவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கே திரும்பி அனுப்ப வேண்டும் என்று பேசினார். இப்போது யாரை பைத்தியக்கார மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று உலகத்துக்கே தெரியும். ஒரு பைத்தியம் ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் தான் பைத்தியம் என்று சொன்னால் அந்த டாக்டர்கள் சிறிது நேரத்தில் பைத்தியம் போலவே நினைத்துக் கொள்வார். இந்த நிலைதான் இப்போது அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டுள்ளது. அவர் சொல்வதெல்லாம் சரி சார், நீங்க சொல்றது சரி சார் என்று சிலர் ஒத்துப் போகிறார்கள். ஆனால் உண்மையில் அவரால் யாரையும் எதுவும் செய்ய முடியாத நிலை. அந்த நேரத்தில் இவர்கள் இருவரையும் குறிவைத்து இப்படி ஒரு பேச்சு. 2 பேரும் சட்டபூர்வமாக அமெரிக்காவில் குடியேறி குடியுரிமை பெற்று சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டு பலமுறை வென்று பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? இதெல்லாம் ஒரு நாடகம் போல, நகைச்சுவை போல, ஆனால் மிகவும் தீவிரமான அரசியல் ஆபத்தை உணர்த்துவதாக இருந்தது. இந்த காட்சிகள் பல ஊடகங்களில் வெளியாகி மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. பகுதி 2. பிரிட்டனில் எழும் நீதியின் குரல், 1000 கவுன்சிலர்களின் உறுதிமொழி.
இந்த நிகழ்வுகளுக்கு நடுவே உலகின் மறுபக்கம் ஒரு நம்பிக்கையான செய்தியும் ஒளிர்கிறது. பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு மேற்குலகத்தின் இதயத்திலிருந்து வலுவடைகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். வரும் மே மாதத்தில் பிரித்தானியாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளன. இந்த தேர்தலுக்கு முன்பாகவே இங்கிலாந்து முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உறுதிமொழியை கையெழுத்திட்டனர். இந்த உறுதிமொழியில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மிக தெளிவாக, மிக உறுதியாக சொல்கிறார்கள். பாலஸ்தீன மக்களின் அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான தனிநாடு, சுதந்திர நாடு உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இனி ஒருபோதும் பாலஸ்தீன மக்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது. இஸ்ரேலின் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதை தடுப்போம். இங்கு நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக ஒரு அரசியல்வாதி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பதவியில் இருப்பதால் எதையும் சாதகமாக பேசுவார் அல்லது பாதகமாக பேசுவார். ஆனால் இங்கு நடப்பது வேறு. இந்த கவுன்சிலர்கள் நாங்கள் மீண்டும் தேர்தலில் நிற்கப் போகிறார்கள், வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே இந்த உறுதிமொழியை எடுத்திருக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்தால் மட்டுமே இங்கு வெற்றி பெற முடியும் என்கிற நிலை பிரித்தானிய சமூகத்தில் வலுவடைந்துள்ளது என்பதே. இதுவரை 1152 கவுன்சிலர்கள் இந்த உறுதிமொழியில் கையெழுத்திட்டுள்ளனர். இவர்களில் 387 பேர் பசுமை கட்சியை சேர்ந்தவர்கள், 375 பேர் தற்போது ஆளும் தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், 115 பேர் லிபரல் டெமோக்ராட்டிஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், 275 பேர் சுயேட்சை மற்றும் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள். இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இது வெறும் அரசியல் நகர்வு மட்டுமல்ல, இது மனிதாபிமானத்தின் வெற்றி. பாலஸ்தீன மக்களின் வேதனையை உணர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுத்த இந்த கவுன்சிலர்களுக்கு இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற செய்திகள் தான் நமக்கு நம்பிக்கையை தருகின்றன, நீதி என்றும் வெல்லும் என்பதை உணர்த்துகின்றன. பகுதி 3. ஈரானும் அமெரிக்காவும் அணு ஆயுத பேச்சுவார்த்தையின் பதற்றம். இப்போது நாம் பார்க்க போது மத்திய கிழக்கின் இன்னொரு முக்கியமான பகுதியில் நிகழும் பதற்றமான அரசியல் நாடகத்தை. ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு எப்போதும் பனிப்போர் சூழ்நிலையிலே இருந்து வருகிறது. அதில் இப்போது புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் யுரேனியத்தை 60% செறிவிட்டுள்ளது. இது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வாசலில் நிற்பதற்கு சமம். இதை கண்ட அமெரிக்கா ஒரு இறுதி எச்சரிக்கை போன்ற கோரிக்கையை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் புதன்கிழமை இடைநிறுத்தப்பட்டன. ஆனால் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கோரிக்கைகள் மிகவும் கடுமையானவை. ஈரானில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் மூட வேண்டும். ஏற்கனவே 60% செறிவூட்டப்பட்ட 450 கிலோ யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த அளவு யுரேனியத்தை கொண்டு ஈரான் எந்த நேரத்திலும் 9 முதல் 10 அணு ஆயுதங்களை தயாரிக்கும் ஆற்றல் கொண்டது என்று அமெரிக்கா கூறுகிறது. இதற்கு ஈரானின் பதில் என்ன? நாங்கள் எங்கள் அறிவால், எங்கள் விஞ்ஞானிகளின் உழைப்பால் உருவாக்கிய இந்த தொழில்நுட்பத்தை, இந்த யுரேனியத்தை ஒப்படைக்க முடியாது என்பதே அவர்களின் தெளிவான நிலைப்பாடு. பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைக்கு இணையாக அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது இராணுவ பலத்தை அதிகரித்து வருகின்றது. ஏராளமான போர் கப்பல்கள், விமானங்கள், இராணுவ வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். எந்த நேரத்திலும் எங்கும் எதுவும் நடக்கலாம் என்கிற பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரானின் புரட்சிகர காவல் படையான IRGC தனது இராணுவ வலிமையை வெளிக்காட்டும் விதமாக நேற்று ஈரானின் தெற்கு கடற்கரையில் ஒரு களப்பயிற்சியை நடத்தி. தரைப்படை மற்றும் கடற்படை இணைந்து நடத்திய இந்த பயிற்சியின் மூலம் தாங்கள் எந்த தாக்குதலையும் சந்திக்க தயார் என்று ஈரான் செய்தி அனுப்பியுள்ளது. பகுதி 4. ஈரானின் உள் நெருக்கடி, முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டாரா? இப்படி வெளியில் பதற்றமான சூழ்நிலை நிலவும் போது ஈரானின் உள்ளே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. செய்தி வெளியாகியுள்ளன. பிரான்சின் முக்கிய ஊடகம் ஒன்று ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ருஹானி மற்றும் அவருடன் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி ஈரானிய அரசியலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன காரணம் சொல்லப்படுகிறது? ஈரானின் தற்போதைய உச்சகட்ட ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி காமேனி. இவருக்கு வயது 86. இவருக்கு பின் வரக்கூடிய தலைமைக்கான போட்டி பல ஆண்டுகளாக நிலவில் நடந்து வருகிறது. அந்த போட்டியில் மிதவாதியாக கருதப்படும் ஹசன் ருஹானியின் பெயரும் அடிபட்டதாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் ஊடகத்தின் கூற்றுப்படி ஹசன் ருஹானியும் அவரது காலத்து வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் ஷரீப் மற்றும் சிலர் செல்வாக்கு மிக்க ஷியா மத போதகர்களும் IRGCயின் சில தளபதிகளும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை திட்டமிட்டனர். அதாவது அயத்துல்லா அலி காமேனி பதவியில் இருந்து அகற்றிவிட்டு அந்த உச்ச பதவிக்கு ஹசன் ருஹானியை கொண்டு வர முயன்றனர். இந்த சூழ்ச்சி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவியாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்ச்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ஏனெனில் இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த அலி லாரிஜானி ஈரானின் தேசிய பாதுகாப்பு மன்ற தலைவர் கடைசி நேரத்தில் இணங்க மறுத்துவிட்டதாகவும் இதனால் சதி முறியடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக ஜனவரி 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் ஈரானிய நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டனர்.
அப்போதுதான் ரூஹானியும் ஷரீஃபும் கைது செய்யப்பட்டதாக முதலில் தகவல்கள் வெளியானது. ஆனால் உடனடியாக ரூஹானியும் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி முகமது கதாமியும் வெளியிட்ட அறிக்கையில் தாங்கள் கைது செய்யப்படவில்லை என்று மறுத்தனர். இப்போது மீண்டும் இந்த செய்தி வெளியாகியுள்ள நிலையில் உண்மையில் ரூஹானி எங்கே இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறாரா, அவர் கைது செய்யப்பட்டாரா என்பது பற்றி எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை. ஈரான் அரசு இந்த செய்தியை மறுத்துள்ளது. ஆனால் இதுபோன்ற செய்திகள் வெளியாகுவதே ஈரானின் அதிஉயர் மட்டத்தில் கடுமையான அதிகார போட்டியில் நெருக்கடியும் இருப்பதை காட்டுகின்றன. இது எப்படி இருந்தாலும் நாங்கள் நாட்டின் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையும் காக்கும் முயற்சி ஈரான் உறுதியாக உள்ளது. ஆயத்துல்லாவின் இடத்தை பிடிக்க ஒருவர் சூழ்ச்சி செய்தால் அந்த முயற்சியை முறியடிக்கத்தான் அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டார் என்கிற தகவல்கள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அது ஈரானின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையும். இறுதி வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கும்போது உலகம் எவ்வளவு சிக்கலானதாக மாறியுள்ளது என்பதை உணர முடிகிறது. ஒரு புறம் அமெரிக்காவில் இனவெறியும் அரசியல் குழப்பங்களும் தலைவிரித்தாடுகின்றன. மறுபுறம் பிரிட்டனில் நீதிக்கான குரல் வலுவடைகிறது. ஒரு பக்கம் ஈரான் மீது அமெரிக்காவின் அழுத்தம் அதிகரித்து போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஈரானின் உள்ளே அதிகார போட்டிகள் உச்சத்தை எட்டியுள்ளன. இவை அனைத்திற்கும் மத்தியில் நமது கவனம் எப்போதும் பாலஸ்தீனத்தின் மீது இருக்க வேண்டும். காசாவில் ஒவ்வொரு நாளும் அப்பாவிகள் உயிரிழக்கிறார்கள். குழந்தைகள் பட்டினியில் வாடுகிறார்கள். மருத்துவமனையில் மருந்துகள் இல்லை. இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமான நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களுக்கான தனிநாடு கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும். இது நமது ஒவ்வொருவரின் பொறுப்பும் கூட. நாம் நமது சமூக வலைத்தளங்களில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரலை எழுப்ப வேண்டும். உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். இறுதியாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் நம்மைப் போல சிரிப்பும் மகிழ்ச்சியும் பொருந்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக மனிதாபிமான ரீதியாக நமது குரலை உயர்த்துவோமாக. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து உணர்வுகளை பரப்புங்கள். அடுத்த நிகழ்ச்சி வரை இறைவன் உங்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.